श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणरसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां श्रीमात्रे नमः ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோடையும் மகாவாராகி அம்பிகையினுடையதான அனுகிரக விசேஷத்தோடையும் கூட 51 சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். இந்த பாரத வருஷமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மேல பறந்து கீழே சுருங்கி திரிகோணமா தான் இருக்கு. தாம் வந்தே ஹிருதய திரிகோண நிலையாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரீம் அப்படின்னு முக்கோணம்தான் பரமேஸ்வரியினுடைய ஸ்தானமாக விளங்குறது. ஸ்ரீ சக்கரத்தினுடைய முக்கோணத்திலே தான் பராசக்தி வசிக்கிறாங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது. இந்த பாரதமே பராசக்தியினுடைய ஸ்தானமாக விளங்குறதுனால அநேக விடங்களிலே பாரதத்திலே தேவியின் க்ஷேத்திரங்கள் விசேஷமாக விளங்குறது. அதிலே 51 பீட்டங்கள் தாக்ஷாயணியினுடைய சரீர அங்கங்கள் விழுந்த காரணத்தினாலே மகா பவித்திரத்தோடையும் கூட அதற்கு மேலே வேற ஸ்தானம் இல்லாத விளங்குறது. அந்த 51 சக்தி பீட்டங்களை தான் தந்திர சூட்டாமணி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தின் துணையோட கூட அந்த நூலிலே எப்படி 51 சக்தி பீட்டங்களை சொல்லி இருக்காளோ அந்த வரிசையிலே தான் சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். வைத்தியநாத கஷேத்திரத்திலே விளங்கக்கூடியதான ஜெயதுர்கா பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை சிந்தனை பண்ணினோம். போன பிரவச்சனத்திலே பார்த்தோம் சொன்னாக்க அப்படி ஜார்க்கண்டிலே வைத்தியநாத கஷேத்திரம் விளங்குறது. 12 ஜோதிர்லிங்க கஷேத்திரங்கள்ல ஒரு ஜோதிர்லிங்கம் அது வைத்தியநாத கஷேத்திரம். அது போல 51 சக்தி பீட்டங்களிலே ஜெயதுர்காங்கிற நாமத்தோட பகவதி விளங்கக்கூடியதான கஷேத்திரம் அது. அந்த சக்தி பீட்டத்தை நாம சிந்தனை பண்ணினோம். இந்த சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டாக்க இது என்னுடைய பீட்டம் அப்படின்னு அம்பாளே சொல்றா. அதுதான், அதாவது பராசக்தியே தனக்கு பிரியமான பீட்டங்களை எந்தெந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் தான் வசிக்கிறோமோ அந்தந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் பைரவருக்கு தானே சொன்னாள், பரமசிவனுக்கு தானே சொல்றா, இதெல்லாம் என்னுடைய பீட்டங்கள், இந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் நான் விசேஷமான ஒரு வைபவத்தோட விளங்குறேன்னு சொல்றா. அதனால தான் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நேர போக முடியுமோ முடியாதோ தெரியாது. ஏன்னா பாரதம் முழுக்க பரவி இருக்கு. தமிழ்நாட்டிலே மாத்திரம் இல்லை, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், மகாராஷ்டிரம், குஜராத், காஷ்மீரம், வங்காளம்னு இந்த பாரதம் முழுக்க தேவியினுடைய பீட்டங்கள் பரவி இருக்கு. பாரதம் முழுக்க பரவி இருக்கிற காரணத்தினாலே இந்த சக்தி பீட்டங்களை எல்லாம் நாம நினைச்சாலே போறோம், அங்கதான் போய் நாம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமானது கிடையாது. இந்த சக்தி பீட்டங்களை எல்லாம் நாம ஸ்மரிச்ச மாத்திரத்திலேயே நினைச்ச மாத்திரத்திலேயே தேவியின் கருணா கட்டாட்சமானது பரிபூரணமா ஏற்படுறதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் விசேஷமாக சொல்லுறது. அப்படித்தான் தேவியானவள் அந்த பீட்டங்களை எல்லாம் சொல்றா. அடுத்தது பார்க்க போற சக்தி பீட்டம் 9வது சக்தி பீட்டம். 8 சக்தி பீட்டங்களை இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கோம். 9வது சக்தி பீட்டமானது நேபாளத்திலே விளங்குறது. நேபாளமும் அகண்ட பாரதத்தின் பாகமாத்தான் இருந்தது. இப்பொழுது தனி நாடா இருக்கே தவிர நேபாளத்திலே தேவியின் ஸ்தானங்கள் அநேகம் உண்டு, தேவியின் க்ஷேத்திரங்கள் அநேகம் உண்டு. நேபாளம் சக்தி பூமி. இந்த பாரதத்திலே வங்காளமும் அசாமும் ஒடிஷாவும் எப்படி சக்தி பூமியாக இருக்கோ அது போல நேபாளத்திலே முழுக்க முழுக்க தேவி க்ஷேத்திரங்கள் மாத்திரம்தான். அநேக க்ஷேத்திரங்கள் அம்பாளுக்கு பிரியமான க்ஷேத்திரங்கள், பரம சாநித்தியத்தோட தேவி விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் நேபாளத்திலே உண்டு. எப்படி நமக்கு காஞ்சிபுரத்திலே காமாட்சியானவள் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஆதிமூர்த்தியாக விளங்குறாளோ அது போல நேபாளத்திலே விளங்கக்கூடியதான எல்லா சக்தி பீட்டங்களுக்கும் ஆதிமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் குஹ்யேஸ்வரி அப்படின்னு பேரு. நேபாளத்தினுடைய தலைநகரம் காட்மாண்டு. அந்த காட்மாண்டுவிலே பகவதியினுடைய சக்தி பீட்டமானது விளங்குறது. பசுபதிநாதர் கோவில் எல்லோரும் போயிருப்பேள். நேபாளத்திலே விளங்கக்கூடிய பசுபதிநாதருடையதான ஆலயத்திற்கு எல்லோரும் போயிருப்பேள். அந்த ஆலயத்திற்கு பின்னாடி பகவதியினுடையதான இந்த குஹ்யேஸ்வரி சக்தி பீட்டமானது விளங்குறது. குஹ்யம் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு அர்த்தம். அம்பாள் எப்போதுமே வெளிப்படாதவள் தான். நாம தான் தேவியை தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டு கொண்டேன் அப்படி
அப்படின்னு சொல்றா இல்லையா? அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கேன்னு பட்டர் சொல்றாரே, அது மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் தேவி பரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நாம தான் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, தேவி பரமான விஷயங்களை தேடி கண்டு கொண்டு அவள் பாதத்தை சரணாகதி செய்ய வேண்டும். அது போலத்தான் சக்தி பீட்டங்களிலே மகாரகசியமா விளங்கக்கூடியதான குஹ்யேஸ்வரியினுடைய சக்தி பீட்டமானது நேபாளத்திலே விளங்குறது. பைரவர்கிட்ட தேவி சொல்றா, நேபாளே ஜானுமே சிவா, பரமசிவனே என்னுடையதான ஜானு முழங்கால் விழுந்த இடம் எதுன்னு கேட்டாக்க நேபாளம் அப்படிங்கிறா பராசக்தி. சதிதாட்சாயணியினுடையதான தக்ஷ யஜ்ஞத்திலே தன்னுடைய தேகத்தை பராசக்தியானவள் யோகம் செய்யக்கூடிய சமயத்திலே தேவியினுடைய சரீர அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலே விழருது. அந்த சமயத்திலே பவானியினுடைய முழங்கால் விழுந்த இடம் எது அப்படின்னு கேட்டாக்க நேபாளம் அப்படிங்கிறது. நேபாளே ஜானுமே சிவ கபாலி பைரவ ஸ்ரீமன்னு மகாமாயாச்ச தேவதா அப்படின்னு அங்கே விளங்கக்கூடிய அம்பாளுக்கு மகாமாயா அப்படின்னு பேரு, பைரவருக்கு கபாலி அப்படின்னு சுவாமிக்கு நாமா. ஒவ்வொரு சக்தி பீட்டங்களுக்கும் பைரவர் காவலுக்கு உண்டு. எந்த சக்தி பீட்டம் போனாலும் சக்தி பீட்டங்களை மாத்திரம் நாம தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடாது. அந்த சக்தி பீட்டத்திற்கு காவலா விளங்கக்கூடிய பைரவரையும் சேர்த்து தரிசனம் பண்ணினாதான் சக்தி பீட்ட யாத்திரையானது பூர்த்தி அடையிறதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. அப்படி நேபாள கஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய தேவிக்கு பவானியினுடையதான முழங்கால் விழுந்த இடத்திலே விளங்கக்கூடிய அம்பாளுக்கு மகாமாயா அப்படின்னு நாமா. அது போல அந்த மகாமாயைக்கு காவலாக விளங்கக்கூடிய பைரவருக்கு கபாலி அப்படின்னு பேரு. கபாலினா பிரம்ம கபாலத்தை ஏந்தினவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிருஷ்டி சமயத்திலே பிரம்மாவானவர் பஞ்சமுகத்தோடே விளங்கினார். பஞ்சமுகத்தோடே விளங்கின காரணத்தினாலே பிரம்மதேவருக்கு கர்வமானது இருந்துதான். அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க பைரவ ரூபத்திலே பிரம்மாவினுடையதான 5வது தலையை கிள்ளி எறிஞ்சர். அந்த கபாலத்தை கையில ஏந்தின்றார். பிரம்ம கபாலத்தை கையில் தாங்கிக் கொண்டு விளங்கின காரணத்தினாலே சுவாமிக்கு கபாலி அப்படின்னு பேரு. அந்த கபாலி தான் மகாமாயா ஸ்வரூபியாக விளங்கக்கூடிய தேவிக்கு காவலாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறார் அப்படிங்கிறது. பசுபதிநாதருடைய ஆலயத்திலேயே ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அங்கேயே பரமசிவனுடைய பஞ்சமுகங்களையும் கல்பனை செய்து லிங்கமூர்த்தியா தான் சுவாமி இருப்பார். அந்த லிங்கத்திலே பஞ்சமுகங்களையும் கல்பனை செய்து அந்த 5 முகங்களுக்கு மேல ஸ்ரீசக்கரத்தை கல்பிச்சு ராஜராஜேஸ்வரியத்தான் பசுபதிநாதருடைய ஆலயத்திலே வழிபடுறா. சுவாமிய கல்பனை பண்ணி சுவாமிக்கு மேல யார வழிபடுறான்னு கேட்டாக்க ராஜராஜேஸ்வரியத்தான் திரிபுர சுந்தரியத்தான் வழிபடுறா. அது போல நேபாளத்திலே விளங்கக்கூடியதான குஹ்யேஸ்வரி சக்தி பீட்டமும் கூட. அம்பாளுக்கு குஹ்யேஸ்வரி அப்படின்னு பேரு. இல்லாத நேபாளம் போறவா எல்லோருமே போறவா கூட பசுபதிநாதரை பார்த்துட்டு திரும்பி வந்துடுவா. எல்லோரும் பசுபதிநாத் போவா, முக்திநாத் போவா. ஆனா குஹ்யேஸ்வரி பார்த்திருக்கலான்னு கேட்டா ஒருத்தருமே அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாதேம்பா. அதனாலதான் சொன்னோம், அம்பாளை தேடித்தான் கண்டுபிடிக்கணும். என்ன எது ஒரு பொக்கிஷமா இருக்கோ, எது ரொம்ப வசத்தியா இருக்கோ அது எப்போதுமே மறைஞ்சுதான் இருக்கும். வெளிப்படையாக நமக்கு தெரியாது. மறைஞ்சு இருக்கிறத நாம தேடி கண்டுபிடிச்சுதான் அதனுடைய வைபவத்தை நாம உணர முடியும். அது போலத்தான் நேபாளத்திலே நிறைய சக்தி பீட்டங்கள் உண்டு. நேபாளத்தில் மட்டுமே 108 ஆலயங்களுக்கு மேல இருக்கு அம்பாளுக்கு. அதிலே மகா பவித்திரமா விளங்கக்கூடியது குஹ்யேஸ்வரி அப்படின்னு பேரு. அவளுக்கு குஹ்ய காளி அப்படின்னு நாம. காளிகா கஷேத்திரங்களிலே விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் அது. அதாவது உத்தர பாரதத்தில் எல்லாம் நிறைய காளிகா க்ஷேத்திரம் தான். அம்பாள் அநேக விடங்களிலே காளிகா ரூபத்தோட கூடத்தான் இருக்கா. அது போல குஹ்ய காளியாக அம்பிகை விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த குஹ்யேஸ்வரி பீட்டம். அதுல என்ன விசேஷம்னா, அந்த க்ஷேத்திரத்திலே வாமாச்சார பத்ததியில்தான் அம்பாளுக்கு பூஜையானது நடக்கிறது. இடது கையாலத்தான் பூஜை பண்ணுவா. குஹ்யேஸ்வரின்ன உடனேயே அம்பாளுக்கு ஸ்வரூபம் உண்டு. அம்பாள் குஹ்யேஸ்வரிக்கு சாஸ்திரங்கள்ல அப்படி அநேக 14
16 முகங்கள் சொல்லியிருக்கா, 108 கரங்களோட 16 முகங்களோட அப்படி அம்பாள் இருப்பான்னு கல்பனை பண்ண வேண்டாம். நம்முடைய தேசத்துல மாத்திரம்தான் விக்கிரகங்கள் மூலமா தேவியினுடைய வழிபாடு. உத்தர பாரதத்துக்கு நாம போயிட்டோம்னு சொன்னாக்க எல்லாமே ஸ்வயம்பூ படிமங்கள் தான், ஸ்வயம்பூ கற்கள் தான் அங்க எல்லாமே, லிங்கம் மாறியோ அல்லது ஸ்வயம்பூ பிண்டியாவோ தான் எல்லா இடங்கள்லயுமே நாம அம்பாளை தரிசனம் பண்ண முடியும். அது போல குஹ்யேஸ்வரியினுடைய சந்நிதியிலே படி இறங்கி நம்ம கீழே பார்த்தோம் சொன்னாக்க பாதாளத்திலே ஒரு லிங்கமா விளங்கக்கூடிய மூர்த்தி, ஸ்வயம்பூவாக தோன்றி விளங்கக்கூடியதான ஒரு லிங்கம், அதுதான் பவானியினுடையதான முழங்கால் அப்படின்னு சொல்லுவா. அந்த முழங்கால் விழுந்த இடமானது ஒரு லிங்க ரூபத்திலே விளங்க, அதற்கு பக்கத்திலேயே என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க அங்கே விளங்கக்கூடிய பண்டா அம்பாள குஹ்ய காளிகா கிரமத்திலே, அதாவது காளி ரூபத்திலே விசேஷமாக அம்பாளை உபாசனை செய்து கொண்டிருக்கா. அதாவது காளிகா அப்படின்னா எவள் பரபிரம்மஸ்வரூபினியோ, எவளுக்கு மேல வேற வஸ்து கிடையாதோ அவளுக்கு காளிகா அப்படின்னு பேரு. அதனாலதான் அவ எப்படி இருக்கான்னு கேட்டா கண்ணங்கரேல் இருப்பா. அம்பாளேன் கண்ணங்கரேல் இருக்கா. அதாவது நம்ம கிராமத்திலே பார்க்கக்கூடியதான காளியம்மன் முதற்கொண்ட தெய்வங்கள் எல்லாம் கிராம தேவதைகள். ஆனா காளிகான்னு சொல்லக்கூடிய மூர்த்தியானது உத்தர பாரதத்திலே வழிபடக்கூடிய காளிகா தேவி மகாவித்யை அப்படின்னு சொல்லுவா. மகாவித்யை அப்படின்னா என்ன? எந்த வித்யானது மோட்சத்தை கொடுக்குமோ அந்த வித்யைக்கு மகாவித்யைன்னு பேரு. அம்பாளை ஸ்மரிச்ச மாத்திரத்திலே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி தட்சிண காளிகான்னு பேரு. அந்த தட்சிண காளிகாவினுடைய ஸ்வரூபம் தான் குஹ்யேஸ்வரி, குஹ்ய காளிகான்னு நேபாள கஷேத்திரத்திலே விசேஷமாக வழிபடுறா. அவள் திருமேனியானது எப்படி இருக்கும்னு கேட்டா கண்ணங்கரேல் என்று விளங்கக்கூடிய திருமேனியை கொண்டவர். எதனால அம்பாள் கருப்பா இருக்கான்னு கேட்டா ஞானத்தினுடையதான அடர்த்தி. பொதுவா ஞானத்தை நாம என்ன சொல்லுவோம்? ஸ்பட்டிகம் மாதிரி இருக்குன்னு தான் நாம சொல்லுவோம். ஞானஸ்வரூபமா விளங்கக்கூடிய தேவதைகளை ஸ்பட்டிகம் போரே வெள்ளவெளேர்னு விளங்கக்கூடிய மூர்த்தியாகவே கல்பிக்கக்கூடியதான வழக்கம் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பகவதியானவள் ஏன் கண்ணங்கரேல் இருக்கா? கண்ணங்கரேல் இருக்கா, நீங்க அவளை ஞானத்தினுடைய வடிவம்னு சொல்றேளே, ஞானாம்பிகையா இருக்கான்னு நீங்க சொல்றேளேன்னா ஞானத்தினுடைய அடர்த்தி விளங்கக்கூடிய காரணத்தினாலே வெளுப்பு அடர்ந்து போய் கருப்பா போயிடுறது. அந்த அடர்த்தியினாலே வெளுப்பினுடைய அடர்த்தியானது கருப்பா போகிறதுனால கண்ணங்கரேல்ங்கிற வடிவத்தோட பகவதியானவள் காளிகா ரூபத்தோட கூட பிரகாசிக்கிறா. ரகசியமானவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு குஹ்ய காளிகா அப்படிங்கிற ஒரு நாமம் கூட விசேஷமாக விளங்குறது. அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்திலே விளங்கக்கூடியதான எல்லா உயிர்களும் அவளுடைய ஸ்வரூபம்ங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அவளுக்கு 16 தலைகள் உண்டு. 16 தலை, யானை தலை, குதிரை தலை, சிம்ஹத்தினுடைய தலை, ஓனாயினுடைய தலை, நரியினுடைய தலை அப்படின்னு 16 சிரசுகள். 14 சிரசுகளும் மனுஷ தலையை சேர்த்து 16 சிரசுகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிருகங்களுடையதான பறவைகளுடையதான சிரசு போலே விளங்குறது அப்படிங்கிறதும். அது போல 18 கரங்கள்ல 18 ஆயுதங்களை தாங்கினவளாக அந்த பராசக்தியானவள் விளங்குறா. எதை சொல்றதுன்னா பிரபஞ்சத்திலே விளங்கக்கூடியதான எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய ஸ்வரூபமே, எனக்கு மேல வேற வஸ்து இல்லை, எல்லாவற்றினுடைய வடிவாக எல்லாவற்றிற்குள்ளே விளங்கக்கூடியவளாக நான் ஒருத்தியே இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த க்ஷேத்திரத்திலே மகாகுஹ்ய காளி அப்படிங்கிற வடிவத்தோட தேவி பிரகாசிக்கிறா. இந்த அம்பாளை ரொம்ப விசேஷமா நிறைய பேர் உபாசனை பண்ணியிருக்கா. ஆஞ்சநேயர் விசேஷமாக குஹ்ய காளிய உபாசனை பண்ணியிருக்கார். பரமேஸ்வரன் விசேஷமா உபாசனை பண்ணியிருக்கார். மகாகாலர் வடிவத்திலே விசேஷமா பரமேஸ்வரன் உபாசனை பண்ணியிருக்கார். அது போல அத்தனை பேர் உபாசனை பண்ணா, தத்தாத்ரேயர் விசேஷமா உபாசனை பண்ணியிருக்கார். அத்தனை பேர் உபாசனை செய்தாலும் கூட 2 பேர் உபாசிச்ச விஷயம்தான் தந்திர சாஸ்திரத்துல நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. ராமச்சந்திரமூர்த்தி, பரதன். ராமச்சந்திரமூர்த்தி, பரதன் இவா 2 பேரும் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க இந்த குஹ்ய காளியை அதி விசேஷமாக உபாசனை பண்ணியிருக்கா. பரதன் ரொம்ப விசேஷமா உபாசனை பண்ணியிருக்கார். ராவணனை சம்ஹாரம் பண்ணினதே இந்த குஹ்ய காளியினுடைய கருணா கட்டாட்சத்தினால்தான் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை சம்ஹாரம் பண்ணினாங்கிறது சாஸ்திரம். அந்த மந்திரங்கள்லாம் தந்திர சாஸ்திரங்கள்ல விசேஷமா இருக்கு. எப்படி ராமச்சந்திரமூர்த்தி பரமேஸ்வரியும் தனக்கு மேல வஸ்து இல்லாதவளும் சச்சிதானந்தமயமா விளங்க
இருக்கக்கூடிய குஹ்ய காளிய உபாசனை பண்ணினார், பரதன் எப்படி அம்பாளை உபாசனை பண்ணினான்ங்கிறத எல்லாம் குஹ்ய காளி உபாசனை வந்து எல்லோராலையும் பண்ண முடியாது. அதாவது காளி மூர்த்தங்கள்லயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தட்சிண காளிகாவை மாத்திரம்தான் எல்லோருமே வழிபடலாம். எப்படி நம்ம காமாட்சியை வழிபடுறோமோ, காமாட்சியை வந்து எப்படி வேணாலும் வழிபடலாம். பக்தி மார்க்கத்தினாலேயும் வழிபடலாம், ஞான மார்க்கத்தினாலேயும் வழிபடலாம், அம்மானு போய் அவளை கட்டிக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் காமாட்சிய. ஆனா அது மாதிரி தான் தட்சிண காளிகாவை அப்படி வழிபடலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி காளின்னு தான் இருந்தார். அவர் வந்து திரிபுர சுந்தரியையும் ஸ்ரீவித்யையும் உபாசனை பண்ணினார், காமாட்சியையும் உபாசனை பண்ணினார். ஆனா அவர் மனசுக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னா காளி தான். அம்பாள் வந்து கோரமா இல்லையே, நம்ம பாக்குற நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கா, கையில எலும்பு மாலையை போட்டுட்டு இருக்கா, கையில கத்வாங்கத்தை வச்சுட்டு இருக்கா, வெட்டின தலைய வச்சுட்டு இருக்கா, நமக்கு பாக்குறதுக்கு கோரமா தெரியறது. ஆனா அது கோரம் கிடையாது. அவள் அவ்யாஜ கருணாமூர்த்தி. காளி மாதிரி தட்சிண காளிகா மாதிரி சரளமா வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி வேற தேவதை கிடையாது. ஏன்னா தன் பக்தனுக்காக வந்து அம்பாள் வேலி போட்டிருக்கா. வேலி அந்த காலத்துல எல்லாம் தாங்களே தான் வேலி போட்டுப்பா, முள்ளு வேலி. அந்த மாதிரி தன்னுடைய பக்தனுக்காக வேண்டி ராம் பிரசாத் சென்னுன்னு பேர். அவர் வந்து எப்படி நம்ம இங்க தமிழ்நாட்டுல சங்கீத மும்மூர்த்திகள் இருந்தாலும் முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜயர், ஷியாமா சாஸ்திரிகள் மாதிரி அந்த இடத்திலே ராம் பிரசாத் சென்னு வந்து ஷியாமா சங்கீத் அப்படின்னு முழுக்க காளிகாதேவி மேல கீர்த்தனை, அற்புதமான கீர்த்தனை காளிகா தேவி மேல. அந்த கீர்த்தனைகளை எல்லாம் இன்னைக்கும் ஃபேமஸ். வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஷியாமா சங்கீத் ரொம்ப ஃபேமஸ். அந்த சங்கீதத்தை அவர் பாடிண்டே இருப்பாராம். காளி மேல, காளிகா தேவி மேல அப்படி பாடிண்டே இருப்பாராம். அவருடைய பாட்டுல மெய் மறந்து அம்பாள் என்ன பண்ணுவாளா, அவர் வீட்டிலேயே தான் இருப்பாளாம். ஒரு சமயம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, அவர் தன் வேலி போட்டுன்னு இருக்க, வேலி போடும் பொழுது அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கணும், இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வேலியை வந்து இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் வாங்கிக்கணும். இல்ல, அவரோட பொண்ணு என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பக்கம் இருந்து இவர் இந்த பக்கம் கொடுக்கும் பொழுது வாங்கிட்டு வேலியை 2 பேருமா நெஞ்சுன்னு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுத்து, சொல்லாம கொள்ளாத வீட்டுக்குள்ள ஓடி போயிடுது. எதனாலயோ வீட்டுக்குள்ள சின்ன குழந்தை, 12 வயசு குழந்தை, 11 வயசு குழந்தை ஓடி போயிடுது வீட்டுக்குள்ள. அப்போ இவருக்கு அது தெரியல. ஏன்னா இவர் அந்த ஷியாமா சங்கீத்துல கைதான் வேலையை நெய்யறது, ஆனா மனசு முழுக்க அம்பாள்கிட்ட இருக்கு. அதுதான் வெளியில நாம என்ன காரியத்தை பண்ணினாலும் உள்ளுக்குள்ள நமக்கு எப்போதுமே தேவியின் சிந்தனை இருந்துட்டே இருக்கணும். வெளியில நாம என்ன காரியத்தை வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்னு கேட்டாக்க அம்பாளுடைய சிந்தனை இருந்துட்டே இருக்கணும். அவர் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, அப்படியே அவர் அம்பாளை பத்தி பாடிண்டே, தட்சிண காளிகா தேவியை பத்தி பாடிண்டே அந்த பக்கம் நெய்யறது வேலியை இது பண்ணுறதுக்காக கொடுக்கற. சாட்சா தட்சிண காளி என்ன பண்ணினாலா, எந்த பராசக்தியை பார்க்க முடியாம பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் தபஸ் இருக்காளோ, ரிஷி கூட்டங்களும் தேவர்களும் எந்த தேவியின் பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணி இருக்காளோ, எவளு சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபினியோ, அந்த சாட்சாத் பகவதி தட்சிண காளி பராசக்தி ராஜராஜேஸ்வரி பிரத்யக்ஷமா தானே வந்து தன் பக்தனோட சேர்ந்து அந்த வேலிய போட்டாளாம். அம்பாள் எவளுடைய பாத தூளி படாதான தேவர்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கா. எந்த பராசக்தியினுடைய பாத தூளி சிரசின் மேல படாதான் ரிஷிகள் எல்லாம் ஏங்கின்னு இருக்கா. அந்த பராசக்தி, அந்த பகவதி, அந்த ராஜராஜேஸ்வரி, அந்த பகவதி தட்சிண காளிகா தேவி தானே வந்து தன் பக்தனுக்காக வேலிய நெஞ்சா அப்படின்னா அம்பாளை விடவும் கருணாமூர்த்தி லோகத்துல உண்டான்னு கேட்டா கிடையாது. அந்த அளவுக்கு சரளமான மூர்த்தி தட்சிண காளி, ரொம்பவும் கருணாமூர்த்தி. ஆனா அதே போல எவ்வளவு தட்சிண காளி சரளமா இருக்காளோ, குஹ்ய காளி ரொம்ப ரொம்ப ரௌத்ரமான மூர்த்தி. தட்சிண காளிகாவையே நாம ரௌத்ரமூர்த்தின்னு சொல்லுவோம். குஹ்ய காளிகை வந்து தரிசனமே பண்ண முடியாது. தத்தாத்திரேயரே அதி கடுமையா உபாசனை பண்ணி பார்த்தே தீரணுங்கிற வைராக்கியத்துலதான் அம்பாளை வந்து தரிசனம் பண்ணார் குஹ்ய காளிய அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட மூர்த்தியவோ அந்த பரதேவதையினுடைய பீட்டம் தான் நேபாள க்ஷேத்திரத்திலே மகா பவித்திரமாக அதி விசேஷமாக விளங்குறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லோராலையும் போக முடியாது. அம்பாள் யாரை கூப்பிடுறாளோ அவா மட்டும்தான் அந்த க்ஷேத்திரத்திலே போய் தேவியை தரிசனம் பண்ண முடியுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா நேபாளத்துக்கு போனவாளே அங்க போக முடியாது. பசுபதிநாதரை பாப்பா, முக்திநாத்துக்கு போவா, அங்கங்க போவா, குஹேஸ்வரிய பார்க்க மாட்டா. ஏன்னா அம்பாள் வந்து யாரை இங்க வரணும்னு நினைக்கிறாளோ, அங்க யாரை வந்து அவளை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அவா மாத்திரம்தான் அந்த க்ஷேத்திரத்திலே போய் தேவியை தரிசனம் பண்ண முடியும். காத்மாண்டுவிலே அந்த பசுபதிநாதர் கோவிலுக்கு பின்னாடியே
குஹ்யேஸ்வரியினுடையதான ஆலயமானது விளங்குறது. யானானு நேபாள க்ஷேத்திரத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அம்பாளை ஸ்மரிச்சுண்டு தேவியை நினைச்சுண்டு குஹ்யேஸ்வரி சக்தி பீட்டத்தை கட்டாயமா பார்த்துட்டு வாங்கோம். இயலாதவர்கள் நாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டே அந்த பரதேவதையினுடைய ஸ்வரூபத்தை நாம ஸ்மரிப்போம். ராஜராஜேஸ்வரியான பராசக்தி எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு தேவியினுடைய பாதார விந்தத்தை பிரார்த்தனை செய்துக்கிறேன். தொடர்ந்து தேவியின் கருணா கட்டாட்சத்தோட கூட்ட மற்ற சக்தி பீட்டங்களை நாம சிந்தனை செய்வோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.